கிருபை இல்லாம வாழ தெரியாதையா இயேசுவே என் எஜமானனே நேசரே துணையாளரே இயேசுவே என் எஜமானனே நேசரே துணையாளரே இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே பெருமை பாராட்டிட நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா கிருபை இல்லாம வாழ சொல்லுமா இயேசுவே இயேசுவே என் எஜமானனே நேசரே என் துணையாளரே இயேசுவே என் எஜமானனே நேசரே என் துணையாளரே காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் சொல்லுவீங்களா ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தினாரே காலையிலே மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ சொல்லுமா நல்ல சத்தத்தை உயர்த்தி கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ இயேசுவே இயேசுவே என் எஜமானனே நேசரே இயேசுவே என் எஜமானனே நேசரே என் துணையாளரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய கிருபை இல்லைனா ஒண்ணுமே இல்லை பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க ஆண்டவருடைய கிருபை இல்லைனா ஒண்ணுமே இல்லை நாங்க நேரத்துக்கு எங்க இருந்திருப்போம்னு எங்களுக்கு தெரியல நீங்க எங்களை கடைசி வரையும் கைவிடாமல் பாதுகாத்தீர் கடைசி வரையும் எங்களுடைய கரத்தை நீர் விட்டு விடவே இல்லை கடைசி வரையும் உங்களுடைய பிரசனத்தை எங்களை விட்டு நீர் விளக்கவே இல்லை ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை துதிப்பேன் சொல்லுங்க யாரெல்லாம் சொல்லுங்க என்ன நீர் கைவிடவே இல்லை ஆண்டவரே என்னை நீர் கைவிடவே இல்லை ஆண்டவரே என்னை நீர் கைவிடவே இல்லை ஆண்டவரே என்னை நீர் கைவிடவே இல்லை ஆண்டவரே எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் வந்தேன் நான் வைக்கப்படல உந்தைய என்ன கைவிடல உண்மை நம்பி வந்தேன் நான் வைக்கப்படல உந்தைய என்ன கைவிடல வெறும் கையா கடந்து வந்தேன் வெறும் பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் வெறும் கையா கடந்து
புறப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து திரும்ப தந்தீரே. லோகே லோகே உம்மை துதிப்பேன். லோகே வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டிய எல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நம்பி வந்தேன் நான், உன்னைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. லோகே லோகே இன்னொரு எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி. சகோதரர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா பின்னால வருகிறவர்களுக்கு இடம் சரியாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம பேக் கடைசி செய்தி நம்மத்துல பாஸ் ஜெமி அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். நம்ம எல்லாம் ஜெபத்தோடு நேரத்தில் இருக்கிறோம்ல. ஆமென். இட் இஸ் சச் a blessing. ரொம்ப ஆசீர்வாதம். என்ன அப்படின்னா ஒரு வருடத்தினுடைய முடிவும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஒரு வருஷத்தின் துவக்கத்தும் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா அதை மாதிரி ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஆமென். நியூ இயர்னோடனே அதை வித்தியாசமாக கொண்டாடுறதுக்கு வெளியே இருக்காங்கல்ல நிறைய பேர். ஒவ்வொரு புதிய விதத்தில் அவசியமற்ற விதத்துலலாம் கொண்டாடுற கூட்டம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு த பெஸ்ட் வே ஒன்று உலகத்தில் இருக்குன்னா அதை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிறோம். அல்லேலூயா. நம்ம ரொம்ப பாக்கியவான்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் பாக்கியவான்கள். இந்த விதத்தில் புதிய வருடத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள் அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப நேரம் நான் பேச போகிறது என்னப்பா இப்போ ஒரு செய்தி இன்னொரு செய்தி அப்படின்னு ரொம்ப கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்க போகிறேன். கொஞ்ச நேரம் மாத்திரம். கடந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ கூட நிறைய பேர் வந்து சாட்சி சொன்னீங்க, நல்லா இருந்தது. நல்ல நல்ல சாட்சிகள் எல்லாம் கேட்கும்போது இது எடை பற்றாக்குறை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இடம் ஓகே. நீங்கள் அப்படியே நகர்ந்துட்டே இருந்தாலும் என்னை கவனிங்க, சரியா? ஓகே. அப்போது
இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, எத்தனை பேர் யோசிச்சு பார்த்தீங்க? ஏதோ யோசிச்சு பார்த்தேன் நான். ஓகே, சில கைகள் உயருது. சில பேருக்கு நினைக்கிறதுக்கு நேரமே இல்லை, நாங்கள் ரொம்ப பிஸி டைம். இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிக்க கேட்குறேன். ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்துடாதீங்க, நான் பேசி முடிகிற வரைக்கும். சும்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன், இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு. நிறைய நம்ம மறந்துருப்போம்ல. நான் கூட கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், நிறைய ஞாபகம் வரல எனக்கு. அப்போ என்ன பண்ணேன், என் ஃபோன் எடுத்து பார்த்தேன். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஞாபகங்கள் வந்தது. ஜான்வரியில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் பார்த்து ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தாண்டி வந்திருக்கோம்ப்பா, இதெல்லாம் நடந்திருக்கு பாருங்களேன், இந்த பிக்சர் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம், ஆனால் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார். ஆமாம், நிறைய நம்மளுடைய மனதிலிருந்து போயிடுது. ஆனால் அவர் நம்மளை என்றைக்குமே தன்னுடைய சிந்தையில் வைத்து சின்ன சின்ன ஆசைகளை கூட அவர் நமக்கு இந்த வருடத்தில் சந்தித்திருக்கிறார். ஆமாம், மனசில் ஆசைப்பட்ட சின்ன காரியமாக இருக்கலாம், ஏதாவது மனசில் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அதை கூட அவர் நிறைவேற்றினார்னு சொன்னவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், கடந்த வருஷம், அதாவது இந்த முடிய போகிற இந்த 2024 எப்படி இருந்தது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் பெரிய சிங்கிள் வேர்டில் சொல்ல முடியாது, அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது. நிறைய போராட்டங்கள் இருந்தது, நிறைய குழப்பங்கள் இருந்தது, நிறைய பாடுகள் இருந்தது, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏற்றங்கள் இறக்கங்கள், இது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. இட் வாஸ் நாட் ஈஸி இல்லையா? இந்த வருஷத்தை ஈஸியாக நம்ம கடந்துட்டோமா? இல்லை. நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம், நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கிறோம், நிறைய தேவைகள், நிறைய குறைவுகள், இது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. அவ்வளோதானா, எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு நினைக்கிற நேரங்கள் இருந்திருக்கிறது. தனிமையாக உட்கார்ந்து அழுத நேரங்கள் இருந்திருக்கிறது. யாருடைய காதுங்களும் கேட்காம கதறின கதறல்கள்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். புதிய வருடம் வந்த உடனே நம்ம லைஃப் அப்படியே அப்சைட் டவுனாக மாறிடாது. ஆமென். ஆனால் இந்த இத்தனை வருடம் கூட இருந்த ஆண்டவர் இனிமேலும் இருக்கிறாருன்றதுனால இந்த புதிய வருஷத்தை நம்பிக்கையோடு உள்ள செல்லலாம். அல்லேலூயா. இப்போ பாடுன அந்த 2 வரிகளை மட்டும் திரும்ப பாட ஆசைப்படுறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரி இயேசுவே என் எஜமானரே நேசரே. சொல்லுங்க, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாசிப்போம். சங்கீதம் 84 6வது வசனம். Psalm 84 and verse 6. யாராவது ஒரு வாசிக்கிறீங்களா எனக்காக? சங்கீதம் 84 6வது வசனம். யாராவது ஒருத்தர் யா. தேங்க்யூ. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஒரு வேளை பைபிளில் பார்க்கலன்னா எங்களோட டிவி பார்த்து என்னோட சேர்ந்து வாசிக்க கேட்குறேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். திரும்ப வாசிப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. Amen. For the next few minutes we are going to meditate on the very first part of the verse. இந்த வசனத்தின் முதல் பகுதியை கொஞ்சம் அடுத்த சில மணி நேரங்களுக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாட்களில் எருசலேமுக்கு சென்ற பயணிகள், அதாவது ட்ராவல் பண்ணி சென்று கொண்டிருந்த அந்த பில்கிரிமேஜ்னு சொல்லுவாங்கள்ல, பில்கிரிம்ஸ்னால் அந்த என்ன சொல்லுவாங்க, இல்லை நாடோடிகள் இல்லை, அதாவது ஒரு புனித பயணம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சொல்லலாம், அதுதான் பில்கிரிமேஜ்னு சொல்லுவாங்க. அதற்காக போய் கொண்டிருந்த அந்த பயணிகள் அவங்க ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, எருசலேமுக்கு அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது
ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்களாம். அதை தாண்டி அதை நடந்து செல்லும் பொழுது அப்பா பக்கத்தில் போயிடுவோம், இன்னும் பக்கத்தில் போயிடுவோன்னு சொல்லி சந்தோஷத்தோடு போயிட்டு ரொம்ப டயர்டாகி அவங்க உடம்புல இருக்கிற எல்லா அப்படியே அந்த வாட்டரெல்லாம் வெளியே வந்து டீஹைட்ரேட் ஆகி அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்தாக்குக்கு வருவாங்களாம். இந்த பள்ளத்தாக்கில் கண்டிப்பாக தண்ணி கிடைக்கும், இந்த பள்ளத்தாக்கில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும், இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற தண்ணியை குடிச்சு நம்ம ஸ்ட்ராங் ஆகி போயிடலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பள்ளத்தாக்கில் வெறும் வறட்சி தான் இருக்குமா, தண்ணியே இருக்காதான். இதனால தான் இந்த பள்ளத்தாக்குக்கு பேர் அழுகையின் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க அழுவாங்க. அந்த பள்ளத்தாக்குக்கு வரும்போது அவங்க கதறி அழுகிறதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் எதுவுமே இருக்காது, தண்ணீர் இருக்காது, வெறும் வறட்சி, எதுவுமே இல்லாத இந்த நிலையில் வெறும் அழுகையை தாண்டி செல்கிறது தான் இந்த பள்ளத்தாக்கு பேர். என்ன தெரியுமா? அழுகை. இந்த பள்ளத்தாக்கு பேர் என்ன? பாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வீப்பிங், அழுகை. அதை தான் இது சொல்லியிருக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கை. அழுகைன்ற பள்ளத்தாக்கையே கடந்து செல்லுகிற ஒரு அனுபவம். கடந்த வருடம், இந்த 2024 வருடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்கு போன்ற நமக்கு தோன்று இருக்கும் என்றால் அதை நீரூற்றாக மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கு, அதாவது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு ஆண்டு. இல்லை நான் நினைத்தது மாதிரி இந்த நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சி நான் முன்னேறிடுவேன்னு நினைக்கும் பொழுது எனக்கு வறட்சி தான் காத்திருந்தது என்ற சூழ்நிலை. இதில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி கிடச்சிரும், நான் அடுத்த நல்ல திசையை நோக்கி போயிடுவேன், நல்ல ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுவேன்னு நினைக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த ஏமாற்றம், கண்ணீராலேயே நிரப்பப்பட்டிருந்த அந்த வறட்சியான அந்த ஆண்டாக இந்த ஆண்டு நம்மளுக்கு சில அதிகபட்சமான நேரங்கள் இருந்திருந்தாலும் ஆமென், அதை நீரூற்றாக மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆண்டு அது எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்தாலும் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. என்னை கவனிக்க கேட்கிறேன். வாட் இஸ் திஸ் வேர்ட்ஸ் மீன்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அவர்கள் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்றால் அர்த்தம் என்ன? அழுகையின் பள்ளத்தாக்கு தான், ஆனால் நீரூற்றாக மாற்றுகிற ஒரு நன்மையை ஆண்டவர் அதில் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? அந்த அழுகையின் பள்ளத்தாக்கே ஒரு ஆசீர்வாதம். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அந்த பிரச்சனையே ஒரு ஆசீர்வாதம், அந்த பாடே ஒரு ஆசீர்வாதம். அதை தான் ஆண்டவர் இந்த வேளையில் இந்த கடைசி மணி நேரங்களில் நமக்கு சொல்ல விரும்புகிறார். என்னது? இந்த வருடத்தில் ரொம்ப கடினமான பாதைகளை நான் தாண்டி சென்றுட்டேன்ப்பா, ரொம்ப அழுகையை நான் தாண்டிட்டேன், ரொம்ப அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளே நான் போயிட்டேன், ரொம்ப வறட்சிக்குள்ளே நான் போயிட்டேன், ஏமாற்றத்துக்குள்ளே நான் போயிட்டேன். ஆண்டவர் சொல்கிறது அதையவே ஆசீர்வாதமாக புதிய வருடத்தில் அவரால் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah, amen. That the problem is itself a blessing. அதுவே ஒரு ஆசீர்வாதம். என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லை? எப்படி என்ன பிரச்சனையை நம்ம சந்திச்சோமோ, என்ன இழப்பை நம்ம சந்திச்சோமோ, என்னென்ன பாதைகள் நம்மளை அழுகைக்குள்ளாக நடத்தினதோ அதையே ஆசீர்வாதமாக நம் தேவனால் மாற்ற முடியும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆமென். அப்படின்னா என்ன? அழுகையின் பள்ளத்தாக்கில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், அழுகையின் பள்ளத்தாக்கில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது. ஆமென். அந்த வசனத்தை திரும்பவும் பார்ப்போம். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்தாதான் நீரூற்றை பார்க்க முடியும். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அழுகையின் பள்ளத்தாக்குள்ளே போனாதான் நீரூற்றை பார்க்க முடியும். இந்த ஆண்டில் ஆண்டவரே என்னை அழுகையின் பள்ளத்தாக்குகளை நான் நிறையா பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீரூற்றை பார்க்க வைக்கிறதற்காக அவர் அந்த பாதையை அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் பார்க்க வைத்ததுக்காக நன்றி முதல்ல சொல்லுங்களேன். ஆமென். இவ்வளோ நேரம் ஒரு வேளை ஆண்டவரே எனக்கு பிரச்சனை வந்துட்டே, இந்த வருஷத்தில் நான் எதுக்கு நன்றி செலுத்துறது? வாங்க உட்காந்து முடிச்சிருங்க. நீங்கள் ரொம்ப பிஸியாக இடத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இடம் இல்லை பின்னாடியா? சர்ச்சுக்கு சீக்கிரமாக வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஓகே, கொஞ்சம் குயிக்காக நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஓகே, என்ன கவனிங்களேன். ஏதோ ஒரு நன்மையை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம அது ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசமாக இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்தில் இருக்கட்டும். என்னது? ஆண்டவர் என்னை அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை தாண்டி நடக்க வைத்திருக்கிறார் என்றால் ஒரு பெரிய நீரூற்றை அவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ளாக நிலைநிறுத்துவாராக.
அழுகையின் பள்ளத்தாக்கு, நன்றிப்பா. முதல்ல அதுக்கு நன்றி செலுத்துங்களாப்பா. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை இந்த வருஷத்தில் என்னை தாண்டி வர செஞ்சதுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். பிசாசு எப்போவுமே ஆண்டவர் செஞ்ச நன்மையை கண்ணை மறைச்சி தான் நம்மளை கூட்டிகிட்டு வருவான். என்ன அவர் உனக்கு நன்மை செஞ்சுட்டாரு, எத்தனை பாடுபட்ட, உனக்கு காசு இல்லை, உனக்கு குறை வந்துச்சு, உனக்கு கடன் பட்ட, உனக்கு நோய் வந்துச்சு, இப்படியெல்லாம் பிசாசு நம்மளுடைய சிந்தையில் போட்டு நன்றி உணர்வை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து விடுவான். ஆமென். அப்படி அல்ல, இந்த அழுகையின் பள்ளத்தாக்குக்கு கூட நன்றி செலுத்துவோம் என்று நம்ம பிசாசுக்கு புரிய வைக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பாடுகளுக்கு நன்றி ஆண்டவரே, கண்ணீரின் பாதைகளுக்கு நன்றி, முட்களின் பாதைகளுக்கு நன்றி. ஏனென்றால் நீர் ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறதுனாலே இதை தாண்ட வைத்ததற்காக நன்றி. அல்லேலூயா. இதிலிருந்து எப்படி நன்மை வரும்? அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து எப்படி நன்மை வரும்? அன்றைக்கு ஒரு சீஷன் கேட்கிறான், நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? ஏன்னா நாசரேத்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன, தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் டவுன், ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு இடம், ரொம்ப யாருமே கண்டு கொள்ளாத ஒரு சின்ன கிராமம், யாருமே மதிக்காத ஒரு சின்ன கிராமம். இன்னும் சொல்லணும்னா அதுலேருந்து தீமை தான் நடக்கும். அதனால நன்மைக்குரிய காரியம் எதுவுமே இல்லாததுனால நாசரேத்திலேருந்து நன்மை வருமானது ஒரு பழமொழியாகவே அந்த இடத்துல மாறிவிட்டது. ஏன்னா இதில் எதுவுமே நன்மை நடக்காது, இந்த ஊர்லேருந்து எதுவுமே நன்மை வராது அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இது ஒரு வழக்கு சொல்லாக மாறினது. என்னது? நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? ஆனால் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவே அதற்கு பதிலாகிவிட்டார். Amen. Jesus himself became the answer to the question that Nathanael puts. நாத்தான்வேல் கேட்கிற அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்துவே பதிலாக மாறி காண்பித்துட்டாரு. எவ்வளோ மோசமான நிலையில் இருந்த ஊராக இருந்தாலும் சரி, அதிலிருந்து இந்த உலகத்தையே ரட்சிக்கிற ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த காரியத்திலிருந்து ஆண்டவரே நன்மை வரும். இப்படிப்பட்ட ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்தால் நன்மை வரும். இந்த சூழ்நிலையிலிருந்தே ஏதாவது ஒரு நன்மை உண்டாகும்னா இதை நினச்சிக்கோங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நன்மையை கொடுக்கிற அந்த பதிலை இயேசு கிறிஸ்துவிடம் எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். He will give the right answer at the very right situation. சரியான சூழ்நிலையில் சரியான பதிலை நமக்காக கொடுக்கிற தேவன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த வருஷமே எனக்கு ஆசீர்வாதம் தான். அப்படி சொல்லுங்களேன், ஆமென். இப்போ சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கல பார்த்து, 2024 எனக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். அதில் இருந்த பாடுகள், போராட்டங்கள், குறைவுகள், இப்போ சொல்லுங்கள், அதுவே எனக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். அது ஆசீர்வாதமாக அவர் மாற்றப் போகிறார். 3 பள்ளத்தாக்குகளை உங்களுக்கு முன்பாக காண்பித்து விட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். 3 பள்ளத்தாக்குகள். முதலாவது 1 சாமுவேல் 17வது அதிகாரம். இரண்டாவது வசனம் யாராவது வாசிங்க. ஓகே, 17:2 17வது அதிகாரம் 2வது வசனம். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது, குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி அது ஏலா பள்ளத்தாக்கு. ஆமென். இந்த பள்ளத்தாக்கில் என்ன நடந்தது என்று நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அங்கு கோலியாத்தும் பெலிஸ்தர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப பயங்கரமான த்ரெட்டனிங் பண்ணிட்டு இருந்தாங்க, பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள், அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் அவர்கள் தோல்வியின் உச்சத்தில் இருந்தார்கள். they were almost defeated, அப்படி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். ஏன்? அவ்வளோ பலமிக்க அந்த கோலியாத்தை முறியடிக்க யாராலும் முடியவில்லை. எல்லாருமே அவருக்கு தோலுக்கு கீழே அப்படி இருந்தார் சவுல். எல்லாருமே அவரை பார்த்து பயப்படுவாங்க, அப்படி ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை கொண்டு இருந்தார் சவுல். அப்படி திறமை வாய்ந்தவராக இருந்தார் சவுல். ஆனால் அவரே பயந்துட்டார். இந்த கோலியாத்தை பார்த்து பயந்துட்டார். அந்த பெலிஸ்தர்களுடைய திறமைகளையும் அவர்களுடைய ஆயுதங்களையும் அவர்களுக்கு இருந்த அந்த போர் பலத்தையும் பார்த்து பயந்து விட்டார். இப்படி பயந்து மொத்த இஸ்ரவேலர்களும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, சவுலுக்கு கூட இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டாங்க. பயத்தில் எல்லாம் காணோம், பயத்தில் எங்கே போனாங்கன்னு எல்லாம் கூட்டமெல்லாம் கலைஞ்சிட்ருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட தோல்வியை தழுவி விட்டோம், இனி அடுத்து நம்மளுக்கு ஒன்றுமில்லை, தோல்விதான், இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர நம்மளால் முடியாது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் தாவீதோடு இருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். நடந்தது என்ன?
கோலியாத் எந்த கோலியாத்தை கண்டு பயந்தார்களோ, எந்த கோலியாத்தை வெற்றி பெறவே முடியாது என்று மனதில் தீர்மானித்து கொண்டிருந்தார்களோ, மிகவும் எளிய விதத்திலே முறியடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். The entire situation was turned upside down. மொத்த சூழ்நிலையும் தலைகீழாக மாறிவிட்டது. எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலாக முடிந்து விட்டது. என்ன நடக்கும் என்று நினைத்தார்களோ அது நடக்காமல் போய்விட்டது. எது நடக்காது என்று நினைத்தார்களோ அது நடக்கிறதாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பள்ளத்தாக்கிலே ஆமென் எந்த நன்மை நடக்க முடியாதோ அந்த நன்மை ஆண்டவர் எப்படி முடித்தார்னா அந்த பிரச்சனையை வச்சு ஆண்டவர் ஒரு தீர்வை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கோலியாத்ன்ற பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையே ஆசீர்வாதமாக இஸ்ரவேலர்களுக்கு மாறியது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே போல இந்த வருடத்துல நம்மளை பயமுறுத்தி கொண்டிருந்த எல்லா தோல்விகளையும் ஆண்டவரே இந்த தோல்வியை சந்திச்சிட்டேன், கிட்டத்தட்ட நான் தோத்துட்டேன்ப்பா இந்த வருஷம், கிட்டத்தட்ட இந்த காரியத்தில் என் வாழ்க்கையில் தோல்வி தான், இனி நான் மீண்டு வர முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிற காரியத்தை அதைவே வைத்து வெற்றிக்கு வகுக்க இந்த புதிய வருடத்தில் அவரால் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எது எனக்கு தோல்வியாக அமைந்ததோ அதையே ஆண்டவரே வெற்றியாக அதே இடத்தில் மாற்றி தர உங்களால் முடியும் ஆண்டவரே. அப்படி கேளுங்க. ஆமென். இங்கே தாவீது செஞ்சதெல்லாம் he wholly trusted in God. அவன் முழுவதுமாக ஆண்டவரை நம்பினான். தான் ஃபார்முலா. முழுவதுமாக யாரையும் பார்க்கல, அவங்க எவ்வளோ பலசாலிகள் பார்க்கல, அவங்களுக்கு இருந்த வேற எதுவும் மற்றவங்க பார்த்த எதையும் பார்க்கல. அவன் பார்த்தது இவன் கர்த்தருடைய நாமத்தை நிந்திச்சிட்டான், என் கூட ஆண்டவர் இருக்கிறார், அவ்வளோதான். ஆமென். அவன் போய் எதிராக யுத்தம் பண்ணுகிறான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் ஒருத்தன் கூட இருந்தார்னா அவன் காணாமல் போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கூட ஆண்டவர் இருந்தார்னா நமக்கு எதிராக நிற்கிற பிசாசு, எதிராக நிற்கிற விரோதி, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சுலபமாக முறியடிக்க ஆண்டவரால் முடியும். சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தோல்வியை, அந்த தோல்வியவே ஜெயமாக மாற்றிடுவார். ஆமென். வேற காரியம் இல்லை, அந்த தோல்வியவே, அந்த ப்ராப்ளமே அவர் நன்மையாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்குறோம். சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வாசிங்க வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். இது என்ன வேலி, இது என்ன பள்ளத்தாக்குனா, இது இங்கே வாசிக்கிறபடி மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆமென். இட்ஸ் a shadow of death. It's a valley of shadow of death. மரண இருளின் பள்ளத்தாக்கு. நம்ம செத்துருவோன்னு கொண்டு வருகிற சூழ்நிலை, அது உடல் ரீதியாக வருகிற பலவீனங்களாக இருக்கலாம், மன ரீதியாக ஏற்படுகிற குழப்பங்களாக இருக்கலாம். இருக்கலே பெரிய பிரச்சனை தெரியுமா? இதுதான் இல்லையா? இந்த மனசு பிரச்சனைகளில் படுற போராட்டம் இருக்குது பாருங்க, அது இந்த நோய் கூட சுகமாயிரும், இது சுகமாக ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது சிலர் பார்த்தீங்களா ஒரு மாதிரி குழம்பிடுறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுலாம் இந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு நபரை வித்தியாசமாக மாற்றிடுது. என்னென்னமோ சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்லாம் தேவைப்படுது. இப்படி நிறைய நீட்ஸ் எல்லாம் ஜனங்களுக்கு உருவாயிருது. காரணம் என்னென்னா இந்த மைண்டு பாதிப்பு. பிசாசு உடலில் கிரியை செய்து அந்த மரண இருளின் பள்ளத்தாக்க கொண்டு வந்துடுறான். நிறைய நேரத்தில் மரண தருவாய்க்கு அநேகர் போயிடுறாங்க. அந்த விளிம்பில் இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை தூக்கி விட்டுறார். பலவீனத்தில் அந்த விளிம்பில் இருந்தெல்லாம் தூக்கி விட்டுறார். அதோட கொடூரமானது மனதில் ரொம்ப போராட்டத்தை கொண்டு வந்து இதுக்கு மேலே என்ன வாழ்க்கைன்ற ஒரு நிலையை கொண்டு வருவது. இது பிசாசுனுடைய சூழ்ச்சி. இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை உனக்கு? நீ என்ன நன்மையை பார்த்துட போகிற? இனி என்ன உனக்கு நன்மை கிடைச்சிட போகுது? நீ எதிர்பார்த்தது எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ எதுக்காக காத்திருந்தியோ எல்லாம் உனக்கு கிடைக்கல. இனிமேல் நீ எதுக்கு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கேள்வியை பிசாசு இருதயத்தில் வச்சு, இந்த சிந்தையில் வச்சுட்டான்னு வைங்களேன், இந்த மைண்டை பிசாசு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், இதுதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. அது ஒரு மரணத்துக்கு ஏதுவான சிந்தனைகள். நான் வாழ விரும்பவில்லை என்ற சிந்தனைகள், நான் வாழ வேண்டாம் என்று நினைக்கிற சிந்தனைகள், இப்படிப்பட்ட சிந்தனைகளிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருகிற ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன், ஏன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுதான் அங்கே ஃபார்முலா. என்னது? அவர் என் கூட இருக்கணும். அப்போ என்ன நடக்கும்? அவர் சொல்கிறார், நான் உலகத்துக்கு He is the light.
அப்போ நம்ம எங்கே போனாலும் அந்த லைட் நம்ம கூட வந்துட்டே இருக்கு. என்னுடைய பாதை, என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ இருளாக பிசாசு மாற்ற நினைத்தாலும், என்னுடைய பாதைகள் எவ்வளோ அந்தகாரம் போல காணப்பட்டாலும், என் கூட ஒருத்தர் வெளிச்சமாக வர்றதுனால அந்த அந்த இருளே எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறிடுது. என்ன, இந்த பெரிய வெளிச்சம் அடிக்கிறதுனால எவ்வளோ பெரிய இருளை பிசாசு என் வாழ்க்கையில் வச்சாலும் அது முன்னாடி நிற்க முடியாத அளவு பிரகாசத்தை என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறதுனால நான் அனுபவிக்க முடிகிறது. அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. என்னது, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை நாங்கள் சந்தித்த கடந்த வருடத்தில் நீர் கூட இருக்கிறதுனால இந்த புதிய ஆண்டு இன்னும் பிரகாசமாக மாற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் நிறைய டார்க் பாத் நமக்கு முன்பாக இருக்கிறது. அன்சர்டன் பாத், என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை நமக்கு முன்பாக இருக்கிறது. அதில் ஆண்டவரை மட்டும் நம்ம பக்கத்தில் வச்சுட்டோன்னு வைங்களேன், அவர் வெளிச்சத்தை காமிச்சிட்டே இருப்பார், நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருப்பார், நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, ஆமென். எந்த டார்க் பாத்து குறித்த பயம் இல்லை, எவ்வளோ இருளான சூழ்நிலை குறித்த பயம் இல்லை, எவ்வளோ இருளான சிந்தைகளை பிசாசு சிந்தையில் மைண்டில் கொண்டு வரான்றது குறித்த பயம் இல்லை. ஏன்னா அவர் கூட இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை, அந்த லைட் அவர் கொடுத்துட்டே இருப்பார். எப்பேற்பட்ட இருளிலும் நான் கடந்து செல்ல முடியும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு பள்ளத்தாக்கை சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். 2 Chronicles chapter 20 and verse 26. 20:26. இந்த பெராக்கா அப்படின்றது இட் இஸ் அ வேலி, அது ஒரு பள்ளத்தாக்கு. இங்கே என்ன நடந்தது என்றால், இதுக்கு முன்பாக யூதாவுக்கு, அதாவது யோசபாத் ராஜாவுக்கு எதிரிகள் எல்லாம் பயங்கரமாக அச்சுறுத்தி விட்டாங்களா. டக்குன்னு முடிக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. அதனால் நடந்த காரியம் என்ன, அவ்வளோதான், இனி நம்மளை அவங்க வெட்டி போட போகிறாங்க, எல்லாரும் முடிஞ்சிட போகிறோம், அவங்களுடைய பலம் அதிகமாக இருக்கு என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். நடந்தது என்ன, இவங்க ஒன்றுமே செய்யலை, அவங்க சும்மா இருந்தாங்க. ஆண்டவரே யுத்தம் பண்ணினார். அவங்களுக்குள்ள ஒன்றுக்கு மாற்றி ஒருத்தன் அடித்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஆமென். இவர்களுக்கு என்ன நடக்க வேண்டும் அவர்கள் நினைத்தார்களோ அது எதிரிகளுக்குள்ளே நடந்து விட்டது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நமக்கு என்ன தீமை கொடுக்க வேண்டும் என்று பிசாசு இந்த ஆண்டில் நினைச்சானோ அந்த பிசாசுக்கு தான் அழிவு. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்மளை அழிக்க நினைச்ச பிசாசு இந்த வருஷத்தில் அவன் அழிஞ்சு போவானாக. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் போகிறதற்காக திட்டங்களை கொடுக்கிற பிசாசு, அவனுடைய எண்ணங்கள் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆமென். அல்லேலூயா. இதுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? துதிச்சாங்க. அதுக்கு முன்னாடி உபவாசம் பண்ணினாங்க. ஆமென். எல்லாரும் உபவாசம் பண்ணினாங்க. இந்த வருஷத்துல ஆண்டவர் இப்படி நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் போராட்டங்களில் நம்ம ஜெயிக்கணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த யுத்தத்தை ஆண்டவர் செய்யணும்னா ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் உபவாசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உபவாசித்து ஜெபிக்கிறது. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் நாங்கள் நல்லா உபவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். அப்படி உபவாசித்து ஜெபம் பண்ணோன்னா தலைகீழ ஆண்டவர் மாற்றிடுவார். ஆமென். தலைகீழ மாற்றிடுவார். எந்த பிரச்சனையை பிசாசு ஏற்படுத்தினானோ அதே பிரச்சனையே நன்மையாக அவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போமா? சங்கீதம் 84:6. Psalm 84 and verse 6. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இங்கே ரொம்ப அழகான ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் நீரூற்றாக்கி கொள்ளுகிறார் உண்மை, நீரூற்றாக்கி விடுகிறார் உண்மை. ஆனால் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி, அதாவது the one who travels, அதை யார் அந்த பாதைகளில் கடந்து செல்லுகிறார்களோ அவர்கள் அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அப்பேற்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கை கூட நீரூற்றாக மாற்றுவது நம்மளுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்மளுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவரோடு இருந்தோன்னா, நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னா அந்த அழுகையின் பள்ளத்தாக்க ஆமென் நீரூற்றாக மாற்ற அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி சொல்லுங்களாப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றுவீராக.
சொல்லுங்களேன், ஆண்டவரே அப்பா நீரூற்றாக மாற்றுங்கப்பான்னு கேளுங்களேன். நல்ல வாய்களை திறந்து. இன்னும் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் நம்ம இருக்கிறோம். புதிய ஆண்டிற்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்ற அந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். சொல்லுங்க என்னோட சேர்ந்து, காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். சொல்லுங்க காத்திரு, காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நீதிமான் நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவன் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவன் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? நல்ல வாய்களை திறந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லிட்டே எழுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். கீஸ் மானிட்டர்ஸ் கொஞ்சம் ஏத்துங்க கீஸ். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் கணக்கிட முடியாதவைகள். ஒரு ஹல்லேலூயா. ஆனாலும் இன்னைக்கு நாம சிலதை நினைச்சு நன்றி சொல்ல போகிறோம். ஆமென். எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமா, நேற்று இந்த நேரத்தில் எத்தனை பேர் ட்ரம்பட் வாசித்து கொண்டிருந்திருப்போம், பலவிதமான இசை கருவிகளை வாசித்து ஆழ்ந்த நித்திரைக்குள்ளாய் சென்றிருந்திருப்போம். ஆனால் இந்த நாளில் கர்த்தரை துதிக்கிற புதிய பாட்டினால் நம்முடைய நாவை நிறைத்து அவர் செய்த நன்மைக்காக கண் விழித்து ஆண்டுடைய சமூகத்தில் நன்றி சொல்லி ஒரு புதிய வருடத்திற்குள்ளாய் கடந்து செல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபையை வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கூட சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதி செய்வார் என்ன கடங்காத கிருபைகள்கார் இன்னும் கார் தம்புயமே
இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வா. எண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் எண்ணீங்க? நான் ஒழுங்கா எண்ணல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னை கடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசனுக்கு நீதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசனுக்கு நீதியவர், எண்ணி எண்ணி துதி செய்வார் இன்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னீங்க? மெசேஜ் கேட்டது போல அழுகையின் பள்ளத்தாக்கம் நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற பண்ணுகிறார். அநேக காரியங்களை கர்த்தர் அப்படி முறிய பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் எதிர்பார்த்த அழிவுகளோ, நாம் எதிர்பார்த்த தீங்கோ நம்மை அணுக விடாமல் கர்த்தர் நம்மை நடத்தினாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி, தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஐயா, நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஐயா, நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. சிலுவைதனை அனுமதித்தி நன்றி, சிந்தைதனை மாற்றி நீரே நன்றி, சிலுவைதனை அனுமதித்தி நன்றி, சிந்தைதனை மாற்றி நீரே நன்றி. ஓ நன்றி நன்றி. எல்லா கரங்களை தட்டி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஐயா, நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. சொல்லுமா நன்றி ஐயா, நன்றி
நன்மைக்கே நன்றி ஐயா நன்றி செய்தி நன்றி தாங்கிட மேல தந்தி நன்றி தப்பி செல்லும் வழி செய்தி நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி ஐயா நன்றி நன்றி எல்லாம் நன்மை சொல்லுமா நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி நன்றி எல்லாம் நன்றி நன்றி எல்லாம் சொல்லுங்க என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் சொல்லுவீங்களா என் கிருபை இந்த வருடம் எல்லாம் நடத்தினீரே நம்முடைய கிருபையினாலே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஐயா நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஐயா நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஐயா நன்றி நன்றி எல்லாம் சொல்லுவீங்களா இந்த கடைசி நிமிடங்களை நன்றி சொல்லி உமக்கு நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஐயா நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஐயா நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி தீமைகளை நன்மையாக மாற்றினி துன்பங்களை இன்பமாக மாற்றினி தீமைகளை நன்மையாக மாற்றினி துன்பங்களை இன்பமாக மாற்றினி அதனால் நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஓ நன்றி நன்றி எல்லாம் சொல்லுவீங்களா உமக்கு நன்றி இயேசுவே நன்றின்னு சொல்ல 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 ஓ ஆண்டவருடைய கிருபை நம்மை நிரப்புவதாக உம்முடைய கிருபைக்கு நன்றி உம்முடைய நன்மைகளுக்கு நன்றி உம்முடைய அன்பிற்கு நன்றி உம்முடைய அரவணைப்பிற்கு நன்றி உம்முடைய தாங்குகிற குணத்திற்கு நன்றி எங்களை தப்புவித்ததற்கு நன்றி எங்களை ஏந்தினதற்கு நன்றி எங்களை சுமந்ததற்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஐயா நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ஐயா நன்றி நன்றி எல்லாரும் தேவாவினால் நிரப்பப்பட்டவர்களாக ஐயா நன்றி நன்றி எல்லா தேவனுடைய ஆவினாலே நிறைந்தவர்களாக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் தேவா சொல்லுவோம் நன்றி நன்றி ஆண்டவரே ரபா ஷலபோதி அந்தரபா நாவாலே ரபா பாலதி அந்தரபா ஷந்தரபா நன்றி எல்லாரும் ஆவியால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி இயேசு ராஜா ஓ நன்றி பாஷைகளை பேசி இயேசு ராஜா நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து இயேசு ராஜா இதோ ஒரு புதிய புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா சொல்லுமா எனக்கு புதிய ஒரு புதிய ஆண்டை நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசுவே இயேசு ராஜா
சோத்ரம் சோத்ரம் அப்பா இயேசு ராஜா நன்றி ஆவியானவர் இயேசு ராஜா நம்மை இறக்கி கொண்டிருக்கிறார் இயேசு ராஜா நம்மை இறக்கி கொண்டிருக்கிறது புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு தருகிறார் எல்லாரும் ஆவியால் நிறைந்து கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஷாந்தாலாதி அந்தோரா உமக்கு நன்றி இயேசுவே தூராபாலாபோதி அந்தோரா நன்றி இயேசுவே ஆரம்பம் அற்பமானாலும் ஷாந்தாலாதி அந்தோரா முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானாலும் ஆமென் முடிவு சம்பூர்ணமா நன்றி ராஜா குறைவுகள் நிறைவாகட்டும் ஆம் தகப்பனே எந்தன் குறைவுகள் நிறைவாகட்டும் ஆம் ராஜா எல்லா வறட்சி செழிப்பாகட்டும் சொல்லுங்க இந்த ஆண்டு கண்ணீரின் பள்ளத்தாக்கை எங்களுக்கு நீரூற்றாய் மாற்றுகிற கிருபையை தருவீராக ஓ இந்த ஆண்டை மகிழ்ச்சியின் ஆண்டாய் மாற்றிக்கொள்ள கிருபை தருவீராக வனாந்தரங்களை வயல்வெளிகளாக மாற்றுகிற கிருபையை தருவீராக தேவன் நமக்கு புதிய ஆண்டை தந்திருக்கிறார் எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஓ தேவ ஆவியினாலே நாம் ஆரம்பித்து இந்த வருடத்தை ஆவியினாலே முடிக்க போகிறோம் தேவன் நமக்கு அந்த புதிய ஆண்டுக்காக புதிய வருடத்திற்காக ஷாலாபோதி அந்தராபா ஓ ரிமா ஷாந்தாலாதி Praise the Lord. Hallelujah. தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா எல்லாரும் புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் நன்றி ராஜா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நிரப்பும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானாலும் நன்றி ராஜா முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் நிறைவாகட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும் நன்றி அப்பா வறட்சி செழிப்பாகட்டும் நன்றி ராஜா எல்லா வறட்சி செழிப்பாகட்டும் Praise the Lord. புது கிருபை தாரும் தேவா தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த எல்லா உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட குடும்ப சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புதிய கிருபையால் என்னை நடத்தும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும் சொல்லுங்க ஆண்டவரே இந்த புதிய வருடத்திற்காய் நன்றி இயேசுவே இந்த புதிய வருடத்திற்காய் நன்றி இயேசுவே கரங்களை தட்டி புதிய வருடத்திற்காய் நன்றி இயேசுவே எல்லாரும் கரங்களை தட்டி புதிய வருடத்திற்காய் சொல்லி நன்றி நன்றி இயேசுவே உடையதோட ஓகே நன்றி இயேசுவே ஓகே நன்றி இயேசுவே ஓகே நன்றி இயேசுவே
இந்த வருஷத்தை எங்களுக்கு நன்மையால் முடிசூட்டுகிறதற்காய் நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். இந்த வருஷத்தை எங்களுக்கு நன்மையினால் நீர் முடிசூட்டுகிறதற்காய் நன்றி. நன்றி இயேசுவே. ஓகே, நன்றி இயேசுவே. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லுவீங்க? ஆண்டவரே உமக்கு நன்றி. உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வகையில் புதிய வருஷத்தை ஆரம்பித்திருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தில் ஆரம்பித்திருக்கிறோமே. அவர் பெரியவர், நல்லவர் ஆண்டவரே. நாங்களும் உயர்த்துகிறோம் இயேசுவே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் மீது இறக்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என் தேவன் எனக்கு ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? திரும்ப சொல்லுவோமா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. அப்படியே கரங்களை வைத்து சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று எனக்கு செய்வீங்க ஆண்டவரே. அப்படி சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று எங்களுக்கு செய்வீங்கப்பா. செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்களேன், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவரே எங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை நிகழ்த்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?
செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ரெண்டு கைகளை வைத்து நீங்க மட்டும் சொல்லுங்களேன். கிரகிக்க முடியா காரியம் உணர்விசை கூட கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. ஏதோ ஒன்றை செய்வீர் என்ற விசுவாசத்தோட இந்த ஆண்டிற்குள்ளாக நாங்கள் செல்லுகிறோம்ப்பா. நீர் எங்களோடு இருக்கிறதுனால் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். புதிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். நீரூற்றுகளை காண பண்ணுவீர் என்று விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்கிறவர். எத்தனை பேர் துதிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? பழைய ஆண்டிலிருந்து ஒரு புதிய ஆண்டுக்கு வருவது நிறைய பேருக்கு ஒரு சாதாரண விஷயம். அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் நாம் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நேற்றிருந்த அதே கிருபை இல்லை, நேற்றிருந்த அதே நாள் இல்லை, நேற்றிருந்த அதே வருடம் இல்லை. இது ஒரு புதிய துவக்கம். ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒன்று நினைச்சிட்டாருன்னா அதை நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை நிச்சயமாய் செய்வார். அது நம்ம காலங்களுக்குள்ள நடக்குமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்னதை செய்தே முடிப்பார். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய கண்களுக்கு அது ரொம்ப வீண் வார்த்தையா தெரியலாம், மனிதனுடைய கண்களுக்கு அது வெறும் வார்த்தையா தெரியலாம். ஆனா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைப்போம் என்று அவருடைய வேதம் சொல்லுச்சுன்னா, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைப்போம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரை தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், தாங்கியதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? பாடிடுவோம். இது நமக்கு நன்றி. இந்த வருஷத்தில் முதல் ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கிய இந்நாள் வரை தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா, தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்.
நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா உயிர்ப்பித்தே உயர்த்தினாரும் நதம் வரையுடன் சுதந்திரரா இருக்க உயிர்ப்பித்தே உயர்த்தினாரும் நதம் வரையுடன் சுதந்திரரா இருக்க கிருபையின் மகதான மதுவரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க கிருபையின் மகதான மதுவரும் காலங்களில் விளங்க நல்ல கரங்களை தட்டி காலங்களில் விளங்க நன்றியால் பாடிடுவோ ஹalleluya நன்றியால் பாடிடுவோ நல்லவரேசு நல்கிய எல்லா உண்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா உண்மைகளை நினைத்தே சொல்லு அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லு. Jesus. Hallelujah. Praise the Lord. இது நமக்கு இந்த வருஷத்தின் சொல்லுங்க இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை இல்லைங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை 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 அந்த கடைசியில் கூட சந்தோஷமா இல்லை. இப்போ எனக்கு கீழே போகணும் அர்ஜென்ட்டா. சரி இந்த 12 மணிக்கு அந்த அந்த வருஷம் பொறுக்கிற அந்த நேரத்தில் எப்படியால வந்துடணுமே அப்படி தான் வந்திருக்கேன். உங்களை எல்லாரும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். கொரோனாவிலிருந்து நம்மளை பாதுகாத்தார். இந்த வருஷம் முழுவதும் கிருபையாய் பாதுகாத்தார். நம்ம ஒரு பெரிய சாதனை சாதிக்காவிட்டால் கூட தேவன் நமக்கு தந்துக்கிற ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜீவனை அவர் துதிப்பதற்காக தான் இந்த ஜனங்களை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன். இவர்களின் துதியே எவ்வளோ சொல்லி வந்தோம். நாம் துதியை நம்ம எவ்வளோ சொல்லி வந்தோம் இல்லைங்களா? அதுபடினால நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள். ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் இல்லைங்களா? அந்த பிள்ளைகள் முதல் ஆண்டவர்கிட்ட எப்படி போய் சந்திச்சாங்க? நிறைய பேர் தெரியல. முதல் ஆபேலும் காயினும் தேவனை எப்படி தொழுது கொண்டாங்க? எப்படி? அதுதான் அவங்க ஆதாம் என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியல. ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த 2 பேரும் காணிக்கை செலுத்துறாங்க. இதுதான் அவங்க தொழுது கொள்கிறாங்க. அந்த தொழுது கொள்ளுதலையும் தேவன் தெரிந்து கொள்ளுதலையும் அப்புறமா தெரிந்து கொள்ள அல்லாதையும் கர்த்தர் இவ்வளவு அழகாக நேர்த்தியாக இந்த காரியங்கள் செய்திருக்கார் பாருங்க. 2 பேரும் காணிக்கை செலுத்தினாங்க. ஆனால் ஆபேலுடைய காணிக்கை என்ன பண்ணுச்சுங்க? ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஆதி மனுஷன் கற்றுக்கொள்ள வேண்டும். 2 பேர் தான் செலுத்தலாம் காணிக்கை. ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படல. அப்போ நம்ம ஏன் காணிக்கை நம்ம ஒன்று வைத்திருக்கோம்னு சொன்னால், அது பணம் அல்ல, நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறோம். நம்முடைய இருதயத்தை அங்கே என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறோம். அதுதான் காரியங்கள்.
சரி, இப்போ நமக்கு காணிக்கை செலுத்துகிற நேரம் வந்துடுச்சு. ஜேம்பா, ஹலோ, அங்கே போயிட்டா? அந்த சரி சரி, பரவாயில்ல. பாஷம் அவர்கள் பாடலை பாடும்போது வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வே. நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வே. வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை, இல்லை பசியும் இல்லை. துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கே பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், என் தூயவனை தரிசித்து தொழுதிடுவேன். தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே
உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம்.